பிரியமான பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவருக்குள்ள பக்தி மார்க்கத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நிறைய காரியத்தை அறிந்து கர்த்தருக்காக வாழ விரும்புகிறீங்க. ஆனால் இந்த உலகத்தில் இன்னொரு வல்லமை உண்டு, அது சாத்தான், சத்துருவாகிய சாத்தான். நீங்கள் எப்போ ஆண்டவருக்கு பிரியமாக வாழன்னு ஒப்பு கொடுத்தீங்களோ சாத்தான் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பான். உங்களை எப்படியாவது வழி தப்பாக பண்ணணும், உங்களை எப்படியாவது வேறு வழியில் டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைவதற்கு பிரயாசப்படுவான். அது மெயினாக இப்போ செல்ஃபோனை தான் அதுக்கு பிசாசு பயன்படுத்துகிறான். செல்ஃபோன், அப்புறம் கம்ப்யூட்டர், அதில் ஃபேஸ்புக்கு, இன்னும் நல்லா சொல்கிறாங்களே 2-3 இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வழியாக பலரோட தொடர்பு கொண்டு பேசலாமாமே. அது என்ன சொல்கிறாங்க, ஷாட்டிங் பேசுகிறது. யார் முகம் பார்க்காத ஒரு ஆள்கிட்ட உட்காந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டு அப்படி நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு அவங்க யார், அவங்க எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு தெரியாது. சாத்தான் இந்த மாதிரி ரகசியமாக நம்மளை அறியாதபடி தவறான தொடர்புகளை ஏற்படுத்தி விடுகிறவன். அதில் போகும் வரைக்கும் முதல்ல சந்தோஷமாக தான் தெரியும். அதில் போய் சிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து வெளிவர முடியாமல் தவிப்பீங்க. நிறைய பேர் அப்படி கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி நான் தெரியாமல் விளையாட்டாக நினச்சி அப்படி போனேன், அந்த கண்ணில் அகப்பட்டுக்கிட்டேன். இப்போ அந்த நபரை விட்டு வெளியே வர முடியல, விட மாட்டேங்கிறாங்க. பிசாசு அவங்கள பயன்படுத்துகிறான் உங்களை அழிப்பதற்கு, உங்கள் படிப்பை கெடுக்க, உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுக்க, உங்களுடைய எதிர்காலத்தை கெடுக்க யாரோ ஒரு நபரை பிசாசு பயன்படுத்திடுவான். ரட்சிக்கப்படாத ஒரு ஆள், அவங்கள சாத்தான் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வீழ்த்தி விடுவான். அதனால தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி செல்ஃபோனில் யார் பேசுகிறா, யாரோட தொடர்பு கொள்கிறீங்க, ஃபேஸ்புக்கில் யாருக்கிட்ட நீங்கள் சேட்டிங் பண்ணுறீங்க, யாரோட பேசுகிறீங்க, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பிறகு எப்படி அவங்ககிட்ட நீங்கள் காரியத்தெல்லாம் பகிர்ந்து கொள்கிறீங்க? சில மேகசினில் எழுதுகிறாங்க, இது மாதிரி ஆரம்பித்தது, முகம் தெரியாமல் ஆரம்பித்தது, சில சமயம் கொலை வரைக்கும் போய் நிற்கிறது. நிறைய பிள்ளைகள் அதில் கண்ணில் அகப்பட்டு கொண்டு விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறாங்க. எதிர்காலமே பாதிக்கப்பட்டு போன பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய காரியங்கள் செய்தித்தாளில், அது மாதிரி மேகசின்ஸில் அதை பற்றி ரிப்போர்ட்லாம் எழுதுகிறாங்க. தயவு செய்து நீங்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார் உண்மைதான். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறதுக்கு அர்ப்பணித்து கொள்ளணும். உங்களுடைய மனசும் மாமிசமும் விரும்பினதை செய்ய நீங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் பாருங்களேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வசனம்னு சொல்லுது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறாரு. நம்ம சரீரத்தை வெளியே பார்க்குறோம் இல்லை, சரீரம். நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவிக்குரிய மனிதன், அதுதான் தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்பும். நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. இந்த ஆவியும் கண்ணால் பார்க்க முடியாது, ஆத்மாவையும் பார்க்க முடியாது. ஆனால் உணர முடியும். அந்த ஆத்மாவில் உண்டாகிற சந்தோஷத்தை உணரலாம். ஆவியில் சில டிஸ்டர்பன்ஸ் அதை உணரலாம். உள்ளான ஆவிக்குரிய மனிதன். அப்போ மனுஷனுடைய ஆவி, நமக்குள்ள ஆண்டவர் தந்திருக்கிற ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிற ஒரு தீபம், அப்படி எரிஞ்சு அப்படி ஒரு விளக்கு எறிகிற மாதிரி தீபமாக இருக்கிறாரு. அந்த வெளிச்சத்தில் சில காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் அதில் தான் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு தந்த அந்த ஆவி தீபமாக இருக்குது. அப்போது சாத்தான் தந்திரமாக ஒரு இருளின் வல்லமை நுழைஞ்சா கூட அந்த தீபத்தின் வெளிச்சத்தில் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இவங்க ஏன் என்கிட்ட பேசுகிறாங்க, இவங்க ஏன் என்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு கால் எனக்கு வருது, ஏன் இந்த மாதிரி ஒருத்தங்க செயல்படுறாங்க, உங்களால் விளங்கி கொள்ள முடியும். தெரியாதுன்னு சொல்ல முடியாது, உங்களால் விளங்கி கொள்ள முடியும். என்னால் மனுஷனுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆவி ஒரு தீபமாக இருக்குது. அந்த வெளிச்சத்தில் சில காரியத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். தெரியாமல், ஐயோ நான் புரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படி சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்து அதை விட்டு விலகாமல் அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணாமல் இடம் கொடுத்ததுனால அந்த கண்ணில் அகப்பட்டு கொண்டீங்க. இன்றைக்கி யோசித்து பாருங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல ஏதோ ஒரு சாத்தானுடைய கண்ணி உங்களுடைய வாழ்க்கையை வீழ்த்தி விட்டு நீங்கள் வேதனைக்கு நடுவில் இருக்கலாம். நீங்கள் மறுபடியும் எழும்ப முடியும். ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு கிருபை கொடுக்க முடியும்.
உங்களை மன்னித்து சேர்த்து கொண்டு ஆசீர்வதிக்க முடியும். பயப்படாதங்க. நாம் இன்றைக்கு அதுக்கு தான் ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ சிலர் மேலே சாத்தான் கண்ணி வைத்து அவங்கள தொடர்பு கொண்டே இருக்கிறான். எச்சரிக்கையோடு கூட உடனே அந்த மாதிரி காரியத்துக்கு இடம் கொடுக்காம கட் பண்ணிடுங்க. வேண்டாம் அந்த தொடர்புகள், வேண்டாம் அந்த பேச்சுகள், இன்னும் உடனே துண்டித்து கொள்ளுங்க. அப்போ நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறதே, அதை காத்து கொள்ளணும். ஆண்டவரே, நீர் எனக்குள்ள என்னுடைய மனுஷிக ஆவியை ஒரு தீபமாக வச்சிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அது எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் ஆயிடாமல் கரைப்படாமல் நான் பாதுகாத்துக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் கிருபை தருவார், உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் பயப்படாதுங்க. ஆனால் இந்த நாளில் நீங்கள் ஒரு தெளிவான தீர்மானம் எடுக்கணும். எதை கட் பண்ணணும், யார் கூட பேசுகிறத நிறுத்தணும், அல்லது எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும். கவனமாக உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கல்வாரி சிலுவையில் நமக்காக தன்னையே ஒரு பலியாய் கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். ஏன் தெரியுமா? இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் பிசாசின் தந்திரங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக, அவன் வச்சிருக்கிற கண்ணிகளிலிருந்து நம்மை பாதுகாத்து வருகையில் வரைக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இயேசு சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். அந்த அன்பை நினச்சி பாருங்க. உங்களுக்காகத்தான். வாலிப தம்பி உங்களுக்காக, வாலிப மகளே உனக்காக தன் வாலிபத்தின் ரத்தத்தையே சிலுவையிலே சிந்தினாரே. அவரை மறந்துட்டு, அவரை விட்டு விட்டு நீயாக ஒரு தீர்மானம் எடுத்து உன் வாழ்க்கையை அழித்து கொள்ளாத. வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், வேண்டாம், அது உனக்கு வேண்டாம், அது உன்னுடைய எதிர்காலத்தை பாதிச்சிடும், உனக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும், வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். இப்போ ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எதை வேண்டான்னு சொல்கிறீரோ அது எனக்கும் வேண்டாம். நீர் எதை விரும்பலையோ அது எனக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், கிருபை தருவார். உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வச்சிருக்கிறார். கர்த்தர் அதை கட்டாயமாய் உங்களுக்கு தருவார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? இப்பொழுது ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, உமக்கு சித்தமில்லாத எதுவும் எனக்கு வேண்டாம். உமக்கு சித்தமில்லாத எந்த காரியத்திலையும் நான் அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூட கூடாது. எனக்கு உதவி செய்யும், என்னை பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் வந்து அற்புதமாய் உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். நாம் ஜெபிக்கலாம். அப்படியே உங்களுடைய கண்களை மூடி, எந்த இடத்துல நீங்கள் தொடர்பு துண்டிக்கணும், எந்த இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த பகுதியில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார், அதை அறிந்து கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள்லேருந்து ஒரு மாற்றம் உண்டாகும். தகப்பனே, இதோ என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அருமையான இந்த பிள்ளைகளோடு இணைந்து நானும் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒரு எச்சரிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். சாத்தான் தந்திரமாய் கண்ணிகளை வைத்து கொண்டு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். இந்த அருமையான வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்களுக்கு விரோதமாய் சாத்தான் வைத்திருக்கிற கண்ணிகள் தெரிபட்டு போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த கண்ணிகள் தெரிபட்டு போகட்டும். பொருளாத சாத்தான் வைத்திருக்கிற கண்ணிகள் அழிக்கப்பட்டு போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். எதிலிருந்தெல்லாம் இந்த பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ, இன்றைக்கு அவளுக்கு ஒரு விடுதலை வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடும். அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும், அந்த கண்ணிகளிலிருந்து விடுதலையாக்கும். ஆண்டவரை சாத்தான் தந்திரமாய் மனிதர்களை வைத்து கண்ணி வைக்கிற பொருளாத சாத்தானுடைய கண்ணிகள் தெரிபட்டு போகட்டும். இந்த நாள் முதல் ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த பிள்ளைகளுக்கு தாரும். வழி நடத்துதல்களை கர்த்தர் தாரும். உமக்கு சித்தமில்லாத எந்த காரியத்திலும் உம்முடைய பிள்ளைகள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும். உமக்கு சித்தமல்லாத எதுவும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தைரியத்தையும் பக்குவத்தையும் பிள்ளைகளுக்கு தாரும். இன்று முதல் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சாத்தானுடைய தந்திரங்கள் அழியட்டும். கர்த்தர் கொடுத்த வெற்றிக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். கண்ணிகள் தெரிபட்டார். உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் வைத்திருந்த கண்ணிகள் தெரிபட்டு விட்டார். இனி ஜாக்கிரதையா இருங்க. ஒவ்வொரு அடிகளையும் ஜெபத்தோடு ஜாக்கிரதையாக எடுத்து வைங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. எல்லாத்திலையும் கவனமாக நடந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருந்து தாங்கி நடத்துவதாக. ஆமேன்.